ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆணி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2025 திருவோண நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் பிறக்குது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான மாதம் தான். பாக்கிய ஸ்தானத்தில் குரு, சூரியன், புதன் 3 கிரகம் இருக்குது. 11ஆம் இடத்துல 2 7 கூடையவர் நீசமாக இருந்தார் ரொம்ப நாளாக. அந்த நீசத்துலேருந்து இப்போ வெளியில் வந்துட்டார். என்னென்னா செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல ராகு, அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ராகுவும், 6ஆம் இடத்துல சனியும் இருக்காங்க. அதே மாதிரி 7ல் சுக்கிரன் இருக்குது. பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி 7ல் இருக்குது. புதிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். புதிய மனிதர்களுடைய தொடர்பு, பெண்கள் வழி ஆதாயம், திடீர்னு ஃபேமஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பப்ளிசிட்டி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 9ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்கு. பாக்கிய ஸ்தானம் அப்படிங்கிறது வலுத்திருக்கு. அது பத்தாததுக்கு 5ஆம் இடத்துல பேர், புகழ், கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடம்லாம் ராகுவும் வலுத்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதம் டாப்பாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. மெயினாக செவ்வாய் 11ல் இருக்குங்க. நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துருச்சுங்க. அதுவே மிகப்பெரிய லெவலில் யோகம் தான். இவ்வளோ நாளாக குடும்பத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். இந்த மாதம் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரதுக்குண்டான அமைப்பு, மனசில் சந்தோஷம், ஆத்மார்த்தமான ஒரு நிம்மதி, இது எல்லாமே வரும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாமே பிரச்சனைகள், அந்த ஆரோக்கிய சீர்கேடலாக இருந்து நல்லபடியாக பூரண ஆரோக்கியமாகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே செவ்வாய் பார்த்திங்கன்னா கேதுவோடு சேரும்போது கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் உங்களுக்கு 2 7 கூடையவர் மாரகாதிபதி ஒரு பாதகத்தில் இருக்கார். இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ மருத்துவ செலவு செவ்வானால் இருக்குது. பல்லு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி எலும்பு மஜ்ஜை, தீக்காயங்கள், சிறு சிராய்ப்புகள், இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும். வேறு எந்த ஒரு விபத்து கண்டமோ ஆயுள் கண்டமோ கண்டிப்பாக இல்லைங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிரந்தர வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் 7ல் இருக்கனால நல்ல வருமானம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. அதாவது தொழில் ரீதியாக இருக்கக்கூடியதில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறதா ப்ரொமோஷன். அங்கே சூரியன் இருக்கார், உங்களுக்கு குரு, புதன்லாம் இருக்கார். 9 கூடையவர் 9ல் ஆட்சி. அப்போது நீங்கள் வேலை செஞ்சது இவ்வளோ நாள் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னாலுமே, உங்களுக்கு வேலைக்கு இந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு பிடிக்கலைனாலுமே அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறிடும். நீங்கள் எங்கே அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல வாழ்ந்து காமிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஓகேங்களா? அப்போ என்னென்னா வேலை பார்க்குற இடத்துல உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய பேர் புகழ்லாம் பரவும். ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். 9 கூடையவர் பாக்கியாதிபதி புதன் பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 6 கூடைய குரு என்ன இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்களே உங்களை பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. யார் முன்னாடி நான் அவமானப்பட்டேன்னா அவன் முன்னாடியே வாழ்ந்து காமிக்கிறேன், அவன் முன்னாடியே நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். உங்களுக்கு வேலையில் நல்ல ஹாப்பினஸ் உருவாகும். அதே மாதிரி நல்ல இன்க்ரிமெண்ட்டு, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன், இது எல்லாம் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. கோவிலுக்கு போகிறது, நீண்ட தூர பிரயாணங்கள், ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படுறது, புனித யாத்திரைகள் செல்வது, இந்த மாதம் ஒரு உபாசனை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி குரு உடைய வழிபாடு பண்ணுங்கள். 9ஆம் இடத்துல குரு எப்போல்லாம் வராரோ அப்போ குருநாதர் வழிபாடு, குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். மெயினாக பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுக்குன்னு ஒருத்தர் குருன்னு நீங்கள் வச்சுருப்பீங்கள, அவங்கக்கிட்ட போய் பிளஸ்ஸிங் வாங்குங்க. அது இன்னும் சிறப்பாக இருக்கும். குருவும் புதனும் சேர்ந்துருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை உதவி பண்ணுங்கள். அது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுத்துரும். 11ஆம் அதிபதி 9ல் இருக்கார். உங்களுடைய பேர் புகழ், அதாவது உங்களுக்கு மெயினாக பேர் இந்த மாதத்தில் என்னென்னா உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வளர்ச்சி அடையுங்க. நீங்கள் யார், நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ நாளே எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் கூட இருக்கவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் புரிஞ்சுக்குவாங்க, தொழில் பண்ணுற இடத்துலையும் புரிஞ்சுக்குவாங்க. உங்களை புரிஞ்சு மற்றவங்க அனுசரித்து நடக்கக்கூடிய டைம் இந்த டைம். அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ராகு
5ல் இருக்கனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 9ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. 9ஆம் அதிபதி பாக்கிய அதிபதி வந்து 9ல் ஆட்சி பெற்றிருக்காரு. சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்குது. குரு 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போது ரொம்ப நாளாக இந்த பேபிக்காக ட்ரை பண்ணுறது, டெஸ்ட் பேபி, இதெல்லாம் இந்த டைமுக்கு போங்க, சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் போனீங்க, அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ட்ரை பண்ணுறது சக்ஸஸ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆயிருந்தால் கூட இந்த டைமில் ட்ரை பண்ணுறது வந்து ஒரு சக்ஸஸை கொடுத்துரும் உங்களுக்கு. அதனால் தாராளமாக நீங்கள் போகலாம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இயற்கை முறையிலே உங்களுக்கு கடவுளே வந்து, ஏன்னா குருபலம் தான் 9ல் பாக்கியத்தில் இருக்குது இல்லைங்களா, கருப்பை ஸ்தானமே வந்து 9ஆம் இடம் தான். அதனால் அந்த ஸ்தானத்திலே குரு இருக்கனால உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம், சந்தான பிரார்த்தனை நிறைய பேருக்கு கிடைக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால திடீர் மேரேஜ், ஒரு சிலருக்குலாம் வந்து திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது, ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கு ஃபிக்ஸ் ஆகிறது, இந்த மாதிரி நடக்கும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படும் தான், ஆனாலும் அதை கடந்து வந்து பழகிக்கங்க. ஒரு சிலருக்கு சக்ஸஸை கொடுத்துரும். இந்த டைமில் போய் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 கூட இப்போ 6ல் போயிட்டனால காதலர்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க எப்பவும் போல தான். ஏன்னா செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்காரு. அதனால் அவருக்கு ஏதாவது சர்ஜரி இந்த மாதிரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பொதுவாகவே பெண்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம்தான். வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய யோகம் இவ்வளோ நாளாக பார்த்துட்டு சில பேருக்கு வந்து கிடைக்காம இருந்திருக்கும். இந்த டைமில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டைமை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய பெண்களுக்கு இருக்குது. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வமும் நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிப்பில் வந்து தங்கு தடைகள் எதுவுமே கிடையாது. 4ஆம் இடத்து அதிபதி வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது உங்களுக்கு. இவ்வளோ நாளாக செவ்வாயுடைய பார்வை இருந்து அதில் ஏதாவது ஒரு தடைகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த தடைகள் எல்லாமே இப்போ விலகிருச்சு. படிப்பை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்கு போகிறது உண்டானது. புதுசாக நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. பொதுவாகவே படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் சுக்கிரனுடைய பார்வை, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு இருக்கனால மிகப்பெரிய லெவலில் அது யோகமாக இருக்கும். பெரிய பெரிய வாய்ப்புகள், திரைத்துறையில் இருக்கிறவங்க, சின்ன திரையில் இருக்கவங்க பெரிய திரைக்கு போகிறது, இது மாதிரி பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். இந்த தேடி வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன வாய்ப்பையும் நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வாய்ப்பாக மாறும். நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பட வாய்ப்புகள் வர்றது, பாடுற வாய்ப்புகள் வர்றது, அந்த மாதிரி அதே மாதிரி அவார்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி பொதுமக்களுடைய பாராட்டுகள் அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் பப்ளிசிட்டி ஆவீங்க. இந்த மாதம் வந்து மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன், இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும். நல்ல இடமாற்றமாக வரும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அழுத்தங்கள் பொதுவாகவே குறையும். இவ்வளோ நாளாக அழுத்தங்கள் இருந்திருக்கும், அந்த அழுத்தங்கள் எல்லாம் குறையும். அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும். இவ்வளோ பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொரீஸில் இருந்தால் அதெல்லாம் இந்த மாதம் சால்வ் பண்ண முடியும். முயற்சி பண்ணிடுங்க. அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல பதவி தானாக தேடி வரும். பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். சுக்கிரனோட இருக்கிறதுனால ஈர்ப்பு சக்தி உங்கள்கிட்ட பொதுவாக ஜனவசியங்கள் இருக்கும். அந்த சுக்கிரன் தான் வந்து ஜனவசியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அது வந்து சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்க்குறனால பொதுவாக ஜனவசியங்கள் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இது இருக்குது, நம்மளுக்கு ஆதரவுகள் இருக்குது அப்படின்னு கட்சி தலைமையிடத்துக்கு தெரியப்படுத்துங்க. பொதுவாக பேர் புகழ் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் பேரும் புகழும் தான் ரொம்ப முக்கியமானது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஆதரவு கொடுப்பாங்க, காசு பணம் கொடுப்பாங்க, ஒரு நல்ல போஸ்டிங் கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சு நீங்கள் முன்னேறி வரதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள், ஆணி மாதம் வந்து நல்ல வருமானம் அப்படிங்கிறது தான். சுக்கிரன் சந்திரனை பார்க்கறதுனால உங்களுக்கு காசு பணம் நிறைய செலவாகும், ஆனால் வருமானமும் அந்தளவுக்கு வரும். என்ன சேவிங்ஸ் பண்ண முடியாது, வரதை விட கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஆனால் வருமானத்தில்ங்கிறது குறை இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பொதுவான பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்துக்கு தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம்
பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு 8ஆம் இடத்துல இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இந்த மாதம் நீச்சத்துலேருந்து வெளில வந்துடுறாரு. அதாவது இவ்வளோ நாளாக நீச்சமாக இருந்துச்சு. இந்த நீச்சமாக இருந்தனால நிறைய பேத்துக்கு வந்து உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த கஷ்டங்கள்லாம் இருந்து வெளியில் வந்த மாதிரி தான். அதே மாதிரி சனி 5ஆம் இடத்துல இருக்குது, 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் தான். ஏன்னா அஷ்டமஸ்தானம் வலுத்திருக்கு. பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் வலுத்திருக்கு அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாக விருச்சக ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையும் உஷாராக தான் இருப்பீங்க. ஆனாலும் கிரக சூழ்நிலைகள், எந்த கிரகம் வலுத்திருக்கு, எந்த ஸ்தானம் வலுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அஷ்டமஸ்தானம் வலுத்திருக்கு இந்த மாதம். ஸோ இந்த அஷ்டமஸ்தானம்னா என்னென்னா அவ்வளோ பிரசித்தியான நல்ல ஸ்தானம் கிடையாது அஷ்டமஸ்தானம்ங்கிறது. ஸோ அதனால் வந்து இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லா ரீதியாகவுமே கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வலுத்திருக்காரு. குரு உங்களுக்கு பஞ்சமஸ்தான அதிபதி, அவரும் 8ஆம் இடத்துல இருக்கார். முக்கியமாக வண்டி வாகனங்களில் போகும்போது, ஏன்னா ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்குது, செவ்வாய் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ஸ்பீடாக ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஸ்பீடாக போகிறத கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நல்லா வண்டியை ஓட்டிகிட்டு வந்தாலும் ஆப்போசிட்டில் யாராவது ட்ரிங்க்ஸை போட்டுட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வந்தால் சேதாரம் அவங்களுக்காகவும் நமக்கும் சேர்த்தாகும். தப்பே பண்ணாமல் உங்களுக்கும் வந்து சேர்த்து ஆகிறதுனால தான் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். முடிஞ்சால் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை சிகப்பு கலர் திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. விபத்து கண்டம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி விளக்கு போடுங்க. நீங்கள் அவருக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். இது வந்து என்னென்னா நாய் ஏதாவது குறுக்கால வராமல் காப்பாற்றும். இந்த மாதிரி விஷயங்கள். சில பேர் வந்து ஸ்பீடாக போகும்போது நாய் குறுக்கால் வந்து வண்டியை உலட்டி அதனால் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. 10ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்குது. அப்போ தொழில் 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெறுறாரு. உங்களுக்கு ஒரு கிரகம் இந்த மாதம் திக்பலம் இருக்குது. அதுவே ரொம்ப சூப்பருங்க. தொழில் ரீதியாக நிறைய பல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. தொழிலில் இவ்வளோ நாளாக இருந்த தேங்கி கிடந்த இந்த முடக்கடி எல்லாமே மாறி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல அனுகூல மாதமாக தான் இருக்குது. தொழில் ரீதியாக பல விஷயங்களை கொண்டு வர போகிறீங்க. நீங்கள் புது புது விஷயங்கள்லாம் புகுத்த போகிறீங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா, அதுக்கு ஏற்ற மாதமான உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். தொழில் ஸ்தான அதிபதி இப்போ என்ன திசாபுத்தியில் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஓரளவு தொழிலுக்காக அனுகூலம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஏன்னா தொழிலுக்கு உண்டான இது நல்ல ஒரு கிரகம் வந்து திக்பலமாக இருக்குது. அதனால் தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. வருமானங்கள் வந்து தேங்கியிருந்த வருமானங்கள்லாம் வரும். கொடுத்த பணம் வெளியில் அப்படியே ஸ்டாண்டாக நிற்கிது அப்படிங்கிற அவுட்ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து அந்த அவுட்ஸ்டாண்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். தொழிலும் வந்து நல்லா ரன் ஆகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். திடீர்னு வந்து அதாவது பொதுவாக உத்தியோகத்தில் இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், தொழிலில் இருக்கவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை சமாளிச்சிடலாம். நல்ல வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை பார்க்குறவங்க ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்களை பற்றி தெரியாமல் பேசுகிறது, நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அதனால் உங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதமாக இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பெண்களாக இருந்தால் தெரியாத நபர்கள்கிட்ட பேசாதீங்க. உத்தியோக ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வீட்டில் சொல்லிட்டு போங்க. பெண்களாக இருந்தால் கல்யாணம் ஆன பெண்கள், திருமணமான பெண்களாக இருந்தால் கணவர்கிட்டையும், இல்லை திருமணம் ஆகலைன்னா பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிட்டு போங்க. அதே தான் ஆண்களுக்கும். அவமானம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கனால முகம் தெரியாத நபர்களுக்கு
போய் வாலண்டரியாக உதவி செய்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். உதவி செய்யாமல் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது பொதுவாகவே. இல்லை ரொம்ப உதவி செய்யணும் அப்படின்னா அதை ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இதில் என்ன நெகட்டிவாக வரும்னு யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். யோசிக்காமல் சிந்திக்காமல் செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கெட்டதாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் கெட்ட பலன் சொல்லணும்னு இல்லை, உங்களை காப்பாற்றணுங்கிற மோட்டிவில் இதை நான் சொல்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. விருச்சக ராசிக்கு இது வந்து என்னென்னா பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக சால்வ் ஆகும். கடன் இருக்கக்கூடியதெல்லாம் அடைபெற்றும். முருகன் வழிபாடு பண்ணுங்கள். கடன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு இப்போ கடன் சுமை அப்படிங்கிறது இந்த மாதம் ஓரளவு உங்களுக்கு குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது நிறையா. சுக்கிரன் 6ல் இருக்கிறனால அது ஒரு நல்ல அம்சம். அதே மாதிரி நோய் பிரச்சனைகள் ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இதை ஸ்டாப் பண்ணக்கூடிய காலகட்டம் இது வந்துருச்சு. ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு சக்ஸஸாக முடிகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்குது. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கை சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. வீடு வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு அப்படிங்கும்போது பிராணிகளுடைய தொந்தரவுகள் அல்லது ஏதாவது பூச்சி இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் ஜந்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களில் தொந்தரவு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா வந்து அலட்சியம்ங்கிறது ஆபத்தை தேடி தந்துடும். அதனால் கவனமாக இருங்க. பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு தான் இருக்குது. உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள். படிப்பில் முன்பை விட ஆர்வம், புத்தி கூர்மை, ஞாபக சக்தி இது எல்லாமே இருக்குது. உயர்கல்வி போகிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது. உயர்கல்வியில் ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டு வெளில வரவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்கள் ப்ராஜெக்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது, ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது அந்த மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. செவ்வாய்க்கு எது சேர்ந்துருக்கு, ஒரு நல்ல பதவியில் போகிறது. செவ்வாய் திக்பலமாக இருக்கனால சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது பேங்கிங்கு, ஐஆர்எஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரி யூபிஎஸ்சி சர்வீஸ் படிக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைமு. ஒரு நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சிலெலாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து எந்த கவர்மெண்ட் எக்ஸாமையும் விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சின்சியராக படித்து எழுதுங்க உறுதியாக. ஏன்னா செவ்வாய் திக்பலமாக இருக்கார். ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே விருச்சக ராசி பல முயற்சிகள் கடுமையான முயற்சிகள் போட்டதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆவாங்க. அது பழகி போயிடுச்சுல, அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 5ஆம் இடத்துல சனி இருக்கனால கம்பல்சரி உங்களுடைய குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ண உங்களுடைய கர்மாக்கள் குறைஞ்சு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் குலத்தை காப்பது குலதெய்வமே. அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் 5ஆம் இடத்துல உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல சனி வரும்போது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா பரிபூரணமான அனுகிரகம் கிடைக்கும். நீங்கள் மற்ற நாட்களை கும்பிட்றதுக்கும் இந்த 5ல் சனி வரக்கூடிய காலகட்டங்களை கும்புறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. அஷ்டமஸ்தானம் வலுத்திருக்கனால நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகும். உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நெகட்டிவ் ரோல் கிடைக்கும். உங்களுக்கு வர விருதுகள் தட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, ஒரு ராஜ யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து என்னென்னா அஷ்டமஸ்தானம் வலுத்து இருக்கிறது வந்து எந்த துறைக்கு இருக்கோ இல்லையோ அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு, கான்ட்ராக்டு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு அவமானமும் ஒரு பழிச்சொல்லுக்கும் ஆளாகிற மாதிரி இருக்கும். கட்சி தலைமையிடத்தில் உங்களை பற்றி புகார்கள், போலி புகார்களோ அல்லது உண்மையான புகார்களோ போய் சேரும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும். ஆனால் மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். 4ஆம் இடத்துல ராகு உங்களோட பதவியை தக்க வைக்கிறதுல நீங்கள் கடும் முயற்சிகள் பண்ணணும். சரிங்களா? அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருக்கும். பொதுவாகவே அதிலிருந்து மீண்டு வந்துட முடியும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். காசு பணம் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சி இருக்குது. திடீர்னு ஒரு லாட்ரி யோகம் புதையல் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போடலைன்னா போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கண்டங்கள்லேருந்து தவிர்க்கிறதுக்கு, அதாவது இந்த செலவு பண்ணும்போது வேறு செலவு ஆகாது அந்த மாதிரி ஒரு இது. அதாவது ஒரு வண்டிக்காவது இல்லை வேறு எதுக்காவது சும்மா சிம்பிளாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்ல அமைப்புகள், அதாவது மற்ற தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி
அமைப்பை இதை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக விருச்சக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொது பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அனுசரித்து நடக்கணும். 7 கூடையவர் 6ல் இருக்கார். செவ்வாயும் கேதுவோட சேர்ந்திருக்கனால கணவர்கிட்டயோ அல்லது கணவன் மனைவி ஒருவர் அனுசரித்து போகணும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அவருக்கு தேவையில்லாத செலவு வைக்காதீங்க. ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா அது சண்டை, ஏதாவது பெரிய லெவலில் மனக்கசப்பு, ஒரு உறவு வந்து பிரியறதுக்கோ முறியறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஒருத்தர்னால ஒரு பார்ட்னர்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா அவமானங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த டைமில் ஆறதுக்கு உண்டானது. வீட்டை விட்டு வெளியில் வர்றது, பதிவு திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிலருக்குலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் மாற்றங்கள்லாம் உறுதியாக உண்டு. இருந்தாலும் நீங்கள் கவனமாக செயல்படுறது, வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது, ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.